உத்தரகாண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹரீஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனால் மீண்டும் முதலமைச்சராகிறார் ஹரீஷ் ராவத். இதுகுறித்து விளக்குகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை 71 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 9 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள். மீதமுள்ள 62 நபர்களில் ஒருவர் சபாநாயகர். எனவே அவர் ஓட்டு போட முடியாது. மீதமுள்ள 61 வாக்காளர்களில் 33 பேர் ஆளும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியான ஹரீஷ் ராவத் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். இந்த முடிவுகளை நீதிபதிகள் அறிவித்தனர். அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி இப்படி இருக்கையில் நாங்கள் உச்சநீதிமன்ற அனுமதி பெற்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலுவையில் இருக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக இன்று மாலைக்குள் நீங்கள் உங்களுடைய அரசை கலந்தாலோசித்து அந்த திரும்ப பெறும் உத்தரவை நாளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர்.